ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில் பாலிஷ் எல்லாம் அடிப்போம் வெளியே கிளம்புறப்போ. ஒரு கோட் அடித்தா கூட கொஞ்சம் காஞ்சிடும். நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்கு 2 கோட் 3 கோட்டெல்லாம் அடிப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காயவே காயாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சு வச்சு எடுத்திங்கன்னா போதும். உங்களால் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கையை வந்து அந்த சில்லை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா ட்ரை ஆகிடும். நெயில் பாலிஷ் சீக்கிரமாகவே காஞ்சிரும். இப்போ பாருங்கள், சீக்கிரமாகவே எனக்கு வந்து நல்லாவே இதாகிடுச்சு. சப்போஸ் உங்களால் இப்படி வைக்காட்டியும் முடியாட்டி நம்ம ஃப்ரீசர் இருக்குல்ல, அதில் ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து நம்ம விரல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கனாலும் சீக்கிரமாகவே வந்து நெயில் பாலிஷ் காஞ்சிரும். ரொம்பவே ஈஸி மெத்தட். இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லாமல் ஒரு 2 கோட் 3 கோட் அடித்தா காயவே காயாது. அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காகவே காஞ்சிடும். பாருங்கள், இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது, எனக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு. இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிப்ஸ் வந்து இந்த மாதிரி பின்னூசியெல்லாம் இருக்கும். இதில் வந்து கலர் கலராக கடையிலெல்லாம் பின்னூசி கிடைக்கும்ல, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வெளியே தெரியாமல் குத்துவோம் சேஃப்டி பின்னு. அதெல்லாம் கலர் கலராக ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கலர் கிடைக்காது. அதுக்கு நம்மளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் நம்மளே வந்து கலர் பண்ணிக்கலாம். இது ஒரு சில இதில் என்ன இருக்க போகுது, கலர் பின்னூசியில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். நார்மலாக பின் போடுறதுக்கும் போடாதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். நார்மலாக இந்த சில்வர் கலர்லேயே நம்ம வந்து பின் போட்டோம் அப்படின்னா தெரியும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நெயில் பாலிஷில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க பெயிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷில் யூஸ் பண்ணாலே போதும். நம்ம என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த ரெட் கலர் பின்னுக்கும் நம்ம இந்த சில்வர் கலர் பின்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா பின் நல்லா காஞ்சிருச்சு. நான் போட்டிருக்கேன். இப்போ ரெட் கலரு ஷாலுக்கு நான் ரெட் கலர் பின் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாது. அதே பார்த்திங்கன்னா அந்த நார்மல் சேஃப்டி பின் சில்வர் கலரில் இருக்கிறது பாருங்கள், தெரியும், வித்தியாசம் தெரியும். நம்ம அழகாக சாரீலையோ இல்லை ஷாலில் அந்த மாதிரி பின் பண்ணுறோம் அப்படின்னா அதே கலரில் பாருங்கள், சுத்தமாகவே தெரியாது உங்களுக்கு. நல்லா பார்த்தா தான் தெரியும் அந்த ரெட் கலரு. அதனால் நீங்கள் இந்த கலருக்கு கரெக்டாக வந்து அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளையலெல்லாம் நம்ம புது வளையலெல்லாம் கண்ணாடி வளையலெல்லாம் போடையில் கொஞ்சம் நெருக்கமாக போட்டால் கொஞ்சம் க்ளோஸாக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு சைஸ் பத்தாமல் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் க்ளீட்டஸ் ஜிகினா மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாமே பார்த்திங்கன்னா கையில் எல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் சோப்பு தண்ணி வச்சு இல்லைனா தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து போய் நினச்சி போட்டுட்ருக்க முடியாது. அப்படி தண்ணியில் நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஜிகினா எல்லாமே பார்த்திங்கன்னா போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப ஈஸி மெத்தடு, ஈஸியாக போயிடும் கையில். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் நார்மல் கவர் இருக்கும்ல, அதில் வச்சுட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி தள்ளுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த க்ளீட்டஸ் எல்லாமே ஒட்டாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கையில் போயிடும். பாருங்கள், சூப்பராக ஈஸியாக டைட்டாகவும் இருக்காது. அதில் இருக்கிற அந்த க்ளீட்டஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கை பூரா இல்லைனா ட்ரெஸ் எல்லாம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெரிய பெரிய கம்மலெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கம்மல் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, எனக்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொங்குற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்னா இது பார்த்திங்கன்னா டேப்பு. இது வந்து மெடிக்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மெடிக்கல் டேப்பு தான் அது. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கம்மல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய கம்மல், அதாவது ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு வந்து கம்மல் வந்து தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். 2 3 கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கட் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 3 கூட உங்கள் திக்னஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கம்மலோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேப் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம திருகணியெல்லாம் சேர்ப்போம்ல, அதில் இதை சேர்த்துடலாம். அந்த கம் இருக்கிற சைடு வந்து நம்ம காதில் ஒட்டணும். அதுக்காக ஃப்ரண்ட் சைடு காதில் ஒட்டணும். அதாவது கம்மல் போடுவோம்ல, போடுறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கம்மல் அந்த கம்மு பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒட்டுது பாருங்கள், அது பார்த்திங்கன்னா நம்ம காதில் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருகிணி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்படி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து தொங்கவே தொங்காது, நல்லா ஃபிட்டாக பிடிச்சிக்கும். இல்லைனா ரொம்ப வெயிட்டாலாம் போட்டால் ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் காது தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டேப்பை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த காதில் அந்த கம்மல் வந்து தொங்கவே தொங்காது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரெகுலராக வந்து நம்ம பெரிய கம்மல் போடுறோம் அப்படின்னா காதை அருந்துரும்ல, அந்த மாதிரி அருகாமல் ரெகுலராக போடுறப்ப நம்ம பெரிய பெரிய கம்மலெல்லாம் யூஸ் பண்ண காலேஜ் அந்த மாதிரிலாம் வெளியே போகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கம்மலில் நம்ம காதில் போட்டுக்கணும். நார்மலாக கம்மல் எப்போ போடுவோம்ல, இதை வந்து காதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் இந்த மாதிரி
அதே டேப்பை 2ஆ 3ஆ வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த திருகாணியை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். உங்களுக்கு காது அருந்து போகிற மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆனாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காது அருந்து போக சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக லெகின், ஃபேண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நாடா அடிக்கிறக்கா நம்மளுக்கு ப்ராப்ளம். அந்த நாடா பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு எடுக்கிறப்போ உள்ளே போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக இதில் முடிச்சு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுடலாம். அப்படி இருந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு நாட் போட்டுடலாம். போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் பட்டர்ஃப்ளை நாட் போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். செயின் ஸ்டிச் மாதிரி நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உள்ளே போகாது. அதனால அந்த உள்ளே போகிற ப்ராப்ளமே இருக்காது. கடைசி நேரத்தில் நம்ம வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நிறைய. பார்த்திங்கன்னா அது ரொம்ப லூஸ் ஆகிடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நேரம் நல்லா லூஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருக்குல்ல, நெயில் பாலிஷ் ஷைனர், இல்லைனா நெயில் கலர்லேயே இருக்குல்ல நெயில் பாலிஷ், அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்து அடிச்சுக்கலாம். இல்லை அதே கலரில் உங்கள்கிட்ட பிளாக் இருந்தது, பிளாக் அந்த மாதிரி இருந்தாலும் அடிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்குது அதனால். இல்லைனா உங்களுக்கு வேறு நெயில் பாலிஷ் எதாக இருந்தாலும் சரி அடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே டைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைட்டாக இருக்கும். காஞ்சுது அப்படின்னா நல்லாவே டைட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.